أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما نافعا رب هب لي حكما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸுடைய இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் நிறைய சிறப்பாக்கி நடத்தி கொண்டிருக்கூடிய இதனுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக ஒருங்கிணைத்து என்னை அழைத்து அருமை சகோதரர் கலீல் அஹமத் முனீரி சாஹிப் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய சிறப்பு விருந்தினர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றக்கூடிய நீதியரசர் அருமை மூத்த சகோதரர் அக்பர் அலி சாஹிப் மற்றும் முக்கிய விருந்தினர்கள், அரங்கத்தை மிக அழகாக கண்ணியமாக இவ்வளவு ஆர்வத்தோடு இத்தனை பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதை காணிக்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பெயரும் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சென்னையில் இருந்து கொண்டு பொள்ளாச்சி நடக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஜிட்டல் டெக்னாலஜியினுடைய இந்த வசதியை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றான். அதை சரியாக பயன்படுத்தி பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு நம்ம இணைத்திருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய சகோதரர்கள் பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸ் மூலமாக கையில் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு நிச்சயமாகவே நாம் அனைவரும் அவர்களுக்காக என்று துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கண்டோம், எல்லாருடைய பேச்சு கேட்டோம், இங்கிருந்து வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம போய்விடாமல் இங்கே கேட்கக்கூடிய செய்திகள் எப்படி நாம் செவ்வன செய்வது, அதை இன்னும் எப்படி பயனுள்ளதாக ஆக்குவது, அது குறிப்பாக பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸ் உங்களுடைய ஊர், உங்களுடைய இலாக்காவையே முழுமையாக கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கூடிய இந்த அமைப்பை வலிமையாக்குவது என்பது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். அது உறுதுணையாக இருப்பது நம்முடைய கடமை என்றுதான் நான் இன்னைக்கு உங்களோட இணைந்திருக்கிறேன். அது குறிப்பாக பெண்கள் பிரதிநிதியாக என்னை பேச அழைச்சிருக்கிறாங்க. சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், ஆலிம் பெருமக்கள் அவர்கள் பேசும்பொழுது கூட சொன்னாங்க, மிக வேதனையாக இருக்கு, நம்முடைய சமுதாயத்தினுடைய பாதிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து இன்னைக்கு மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கூட பெண்களுடைய கல்வியை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது வந்து எந்த அளவுக்கு வேதனையான விஷயம் என்றால், இன்னும் கூட பெண்கள் படிப்பது என்பது தேவையில்லாத ஒன்று. பெண்கள் வந்து பிரியாணி மேக்கிங் மிஷின் அண்ட் பேபி மேக்கிங் மிஷின் என்கிற ஒரு கருத்து. அதாவது நல்ல சமைக்கணும், நல்ல குழந்தைகளை கற்றுக் கொடுக்கணும், அதுதான் வந்து பெண்களுடைய பொறுப்பு. அதுக்காக தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கார்கள் என்று ஆண்களை மட்டும் நான் சொல்லல, பெண்கள் மத்தியிலேயே வந்து இந்த கருத்து ஆணித்தரமாக உள்ள வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஏன் படிக்கல அப்படின்னு பல ஊர்களில் போய் நான் பெண்கள் கிட்ட கேட்கும் பொழுது, படிச்சா வந்து அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளையை தேடணும், அதனால வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும், ஒரு கிராஜுவேட் மாப்பிள்ளையா பார்த்து நம்ம திருமணம் முடிக்கலாம். அதாவது இவங்க கிராஜுவேட் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மாப்பிள்ளையை பார்க்கணும். அல்லது இவங்க படிச்சுட்டாங்கன்னா இவங்க இன்ஜினியர் மாப்பிள்ளையை பார்க்கணும். அப்ப நம்ம வந்து பெண்களுடைய கல்வியை குறிப்பாக அவர் கல்யாணத்துக்காக, திருமணத்துக்காக என்றுதான் எடை போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய அழகிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் சுப்ஹானல்லாஹ், மிக வந்து தெளிவான விதத்தில் பெண்களுடைய அந்தஸ்து, பெண்களுடைய பொறுப்பு, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அதே நேரத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து மிக தெள்ள தெளிவாக நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கு. இன்றைக்கு நேற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றைக்கு முதல் பெண்மணியை படைத்தார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த படைப்பு முழுமையான ஒரு படைப்பு. அவர்கள் இருந்த இடம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், அந்த ஜன்னத்தில் எப்படிப்பட்ட குறை இருந்திருக்கும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, எந்த விதமான குறையும் இருக்காது. ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய ஒரு முழுமையான படைப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பி அவருக்கு துணையாக படைத்ததுதான் நம்முடைய தாய் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்ப படைப்பினுடைய நோக்கத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறான். இத்தஸ்குனு இலைஹா,
நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களிலிருந்தே உங்களுடைய துணை படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் சக்கீனத் பெறுவதற்காக, நீங்கள் அமைதி பெறுவதற்காக. உலமா பெருமக்கள் இருக்காங்க, மிக அழகாக விளக்கி சொல்லுவாங்க. சக்கீனத் என்கிற அந்த வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், நான் பேசுகின்றேன் என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. என்னுடைய தந்தையார் சிராஜுல்லா தாக்கா அப்துல் சமத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய தந்தையார் அல்லமா அப்துல் ஹமீது பாக்வி. நாம் தமிழ் பேசக்கூடிய இந்த தாய்மொழி முதலில் திருமறை திருக்குறானை மொழிபெயர்த்த அந்த மகான். சுப்ஹானல்லாஹ், அவருடைய தர்ஜுமாவோட நாங்க படிக்கிறோம். அந்த சக்கீனத் என்கிற அந்த வார்த்தை மிக நிறைய விஷயங்களை உட்கொண்டு இருக்கு. உங்களை முழுமைப்படுத்துவதற்காக, உங்களை நிம்மதி அடைய செய்வதற்காக, உங்களுக்கு சந்தோஷத்தை வழங்குவதற்காக, உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பதற்காக, உங்களுடைய காரியங்களை நிறைவுபடுத்தி வைப்பதற்காக. அப்ப சக்கீனத் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முதல் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் அந்த படைப்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். வேதனையோடு நான் பதிவு செய்து கொள்றேன். இன்னைக்கு தடுக்கி விழுந்தா தலாக். அன்றைய காலகட்டத்தில் தந்தி மூலம் தலாக், SMS மூலம் தலாக், இமெயில் மூலம் தலாக் எல்லாம் போயிட்டு இப்போ தடுக்கி விழுந்தா தலாக். ஒவ்வொரு வீட்டிலையும் ரொம்ப லேசா இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றோம். ஆனா நாங்கள் வளர்க்கப்பட்டக்கூடிய எங்களுடைய இளமை பருவத்துல தலாக் என்ற வார்த்தை சொல்வது கூட எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வீட்டுல அது நடந்து போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வீட்டுல இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை சொல்றது கூட சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பெரியவங்க மட்டும் ரொம்ப ரகசியமா பேசிக்குவாங்க. ஏதோ நடக்கக்கூடாத ஒரு பெரிய ஆபத்து நடந்துச்சு அப்படின்னு கருதப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு திருமணமாகும் பொழுதே தலாக்கை பற்றி தெரிந்து கொண்டுதான் நிக்காக முடிக்கிறாங்க. சொன்னாங்க பாருங்க, திருமணமாகி 24 மணி நேரத்தில் விவாகரத்தான பெண்ணுக்கு மணமகன் தேவை. திருமணமாகி ஒரு வாரத்தில் விவாகரத்தான மணமகனுக்கு மணமகன் தேவை. அல்லாஹு அக்பர். ஏன் இவ்வளவு ஒரு அல்லாஹ் நமக்கு அனுமதி செய்து, ஆனா அவன் வெறுக்கக்கூடிய ஒன்று தலாக் என்று கண்மணி நாயகம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு விளையாட்டாக இந்த சமுதாயத்தை அரிக்கக்கூடிய ஒரு கரையானாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? இதை நான் முழுமையாக ஒரு சாரார் இருந்து நான் போட விரும்பல. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, நம்முடைய நீதி அரசர் அவர்களும் பேசியிருக்கிறாங்க, அக்பர் அலி அண்ணன் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய கலந்துரையாடல்ல நாங்க கேட்டோம். காதி சாப் நம்முடைய தலைமை காதி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, முன்னாடி எல்லாம் பெண்கள் நம்முடைய ஜமாத்துடைய பஞ்சாயத்துக்கு வருவதும் அல்லது கோர்ட்டுக்கு வருவதும் ரொம்ப வைக்கப்படுவாங்க, வரவே மாட்டாங்க. வந்தாலும் கூட கூலி குலுக்கி அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன எங்களுக்கு தலாக் கொடுக்குறது, நாங்க அவங்களுக்கு தலாக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் காஜிகளிடமும் ஃபேமிலி கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போவது என்பது எங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய வேதனை என்று அவர்கள் பதிவு செய்தார்கள். என்ன காரணம்? என்னுடைய கண்ணியத்துக்குரிய சமுதாயத்தார்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சியை கண்டுகொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மையே நாம் எடை போட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விரலை நாம் மற்றவங்க மீது காட்டுறோம், RSS மீது காட்டுறோம், BJP மீது காட்டுறோம், சங்க பரிவார் மீது காட்டுறோம், இஸ்லாமுடைய விரோதிகள் மீது காட்டுறோம், யூதர்கள் மீது காட்டுறோம். ஆனா மற்ற விரல் நம்ம திருப்பி காட்டிக்கிட்டு நம்முடைய சமுதாயத்தை செம்மைப்படுத்துவதற்காக நாம் என்ன பண்ணிருக்கோம்? நம்முடைய முயற்சி என்ன? நம்முடைய பிள்ளைகளை எந்த பாதையில் நம்ம வரட்டும்? இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், தஸ்கியா நஃப்ஸ், நம்மையே நாம் எடை போடாவிட்டால் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் என்ன கொடுத்துட்டு போக போறோம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எதிர்காலம் என்பது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையான காலகட்டத்துல நிறைய நம்ம அல்லாஹ்விடம் துஆ செய்து மன்றாடி மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். தௌபா செய்யக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ்விடம் ஹிதாயத்துக்காக துஆ செய்யணும். ஜனத்தொகையில பாதிக்கு மேல பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் இன்னைக்கு தங்களுடைய நேரத்தை எதுல கழிச்சுக்கிட்டு இருக்காங்க? கொஞ்சம் நம்ம வீடுகள்ல, நாங்க யாரையும் குறை சொல்ல நான் ஆசைப்படல. உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பெண்மணிகளை பற்றியும் உங்களையும் பற்றியும் ஒரு சில நொடிகள் கொஞ்சம் யோசிச்சபடியே நம்முடைய உணர்வுகளை, உங்களுடைய எண்ணங்களை சுழற்றி பாருங்க. நம்முடைய வீட்டுல அதிகமான நேரம் நம்ம எதிர செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டினுடைய உறவு முறைகள் மத்தியில எல்லாரும் கூட்டாக உட்காந்து அதிகமாக நேரம் எதுல கிடைச்சிக்கிட்டு இருப்பாங்க? சாப்பாடு சாப்பிடும் பொழுது கூட கையில மொபைலோட தான் உட்காரும். தந்தைக்கு பிசினஸ் பத்தி பார்க்கணும், தொழிலை பத்தி பார்க்கணும், வியாபாரத்துக்காக வேண்டிய மெசேஜை பார்க்கணும். பிள்ளைக்கு ஆன்லைன் எஜுகேஷனை பத்தி பார்க்கணும், அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணணும், ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்க்கணும். அம்மாவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ சொந்தக்காரர்களையோ அவங்களுடைய நண்பர்கள் கிட்டே அந்த வாட்ஸ்அப் சேட்ல அவங்க பிஸியா இருக்கிறாங்க. அப்ப சாப்பாடு கூட ஒரு பேருக்காக தான் ஒன்னா உட்கார்றோம் தவிர, இன்னும் பல இடங்கள்ல சாப்பாடு ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள்ல
சாப்பிடுறது என்பது மிகப்பெரிய ஒரு அரிய காரியமா போயிடுச்சு. அவங்க இருக்கிற இடத்துலயே வந்து என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரியாமலே சாப்பிட்டு அது அடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்தை தவிர்த்து மற்ற நேரம் நம்முடைய நேரம் இதுல இருக்கு. அதிகமான நேரத்தை வந்து டிவிகளிலும் சீரியல்களிலும் குடும்ப பெண்மணிகள் கழிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல வந்து பெருமையா சொல்றோம், நான் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸுக்கு மாறிட்டேன், நான் பிரைம் வீடியோவுக்கு மாறிட்டேன், நான் இப்போ ஆன்லைன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் யூடியூப்ல பாக்குறேன், இப்ப இந்த டிவி மூலியமாக வந்து இந்த டிஷ் ஆண்டனா மூலியமாக எல்லாம் பார்க்கறதை இன்னும் நம்ம ப்ரமோட் பண்ணி அதுக்காக தனியா ஃபயர் ஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அலெக்சா ரொம்ப வந்து பெருமையா சொல்றோம், என் வீட்டுல அலெக்சா இருக்கு, நான் ஓரளவு சொன்னா என்ன வேணாலும் அது போடும். இதெல்லாம் தப்பு என்று சொல்லவில்லை, ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கிறோம்? அதே நெட்ஃபிளிக்ஸ், அதே பிரைம் வீடியோ, அதே யூடியூப், அதே உங்களுடைய ஃபயர் ஸ்டிக்கை வைத்துக் கொண்டு நல்ல காரியங்களை, தாவா காரியங்களை, இஸ்லாத்துக்காக வேண்டிய காரியங்களை, அறிவுபூர்வமாக நம்முடைய கல்வியை வந்து மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சேனலைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுடைய கையிலையும் இருக்கு, ஒவ்வொரு தந்தையுடைய கையில இருக்கு, கணவனுடைய கையில இருக்கு, சகோதரனுடைய கையில இருக்கு, மகனுடைய கையில இருக்கு. ஏன்னா பெண்கள் என்பவர்கள் மென்மையானவர்கள், அவர்களுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்கள் என்பவர்கள் பெண்களுடைய பாதுகாவலர்களாக, அவர்களை வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய தலைவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு பெண்ணினம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறார். 50% ஆண்கள் மீது குறை என்றால் 50% பெண்கள் மீது கூட நான் குறையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உங்க மேல மட்டும் குறைய சொல்லிட்டு நான் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. இன்னைக்கு பெண்களுடைய கவனம் எதுல இருக்கு? ஷாப்பிங்ல இருக்கு, அவங்களுடைய உடையில இருக்கு, அவங்களுடைய ஃபிகர்ல இருக்கு, அவங்களுடைய கலர்ல இருக்கு, அவங்களுடைய நகையில இருக்கு, மத்தவங்களை வந்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு பாக்குறாங்க. இன்னைக்கு ஹிஜாப் கூட, புர்கா கூட ஒரு டெக்கரேஷனாக, அதையே வந்து புர்காவுக்கே புர்கா போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். புர்கா இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, ஹிஜாப் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, இதையே வந்து இப்ப ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எப்படியெல்லாம் வந்து நம்ம தாக்குறாங்க பாருங்க. மாடஸ்டி ஃபேஷன் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. யார் கொண்டு வந்துருக்காங்க? ஈவ்ஸ் அண்ட் லாரன்ஸ், ஈவ்ஸ் அண்ட் லாரன், ஹேர் கட்ஸ், பெரிய பெரிய வந்து டிசைனர் கம்பெனிஸ் மாடஸ்டி ஃபேஷன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு உலகத்திலேயே 4 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்கள் மத்தியில இன்னைக்கு வந்து மிக அதிகமாக ஹிஜாப் போடக்கூடியது வந்து பரவிக்கிட்டு இருக்கு. Uncontrollably it is spreading on its own. Islam is the fastest growing religion in the world. அப்படி இருக்கும் பொழுது பெண்களை வந்து எப்படி நம்ம இப்போ ஹிஜாபுக்கு போயிட்டாங்கன்னா எங்களுடைய ஃபேஷன் போயிடும், ஹிஜாபுக்கு போயிட்டாங்கன்னா எங்களுடைய சேல் கம்மி ஆயிடும். அப்ப எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங் அண்ட் கேபிட்டலிசம், ஒரு கன்சியூமரிசம் சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பெண்கள் ஆகிய நமக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ், எதை எடுத்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங்ல காஸ்மெட்டிக்ஸ், ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு நீங்க கடைக்கு போய் வாங்கணும்னு கூட தேவையில்லை, ஆன்லைன்லயே நீங்க வந்து ஆர்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய அதிகமான நேரம் வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங்ல கழித்து வைக்கிறாங்க. காஸ்மெட்டிக்ஸை பத்தி உங்ககிட்ட காட்டப்படுது, உங்களுடைய டெக்கரேஷனை பத்தி காட்டப்படுது, உங்களுடைய உடைகளை பற்றி காட்டப்படுது. இன்னும் அதிகமாக இங்கே பார்க்கக்கூடிய ஒன்று பெண்கள் குக்கரி ஷோஸ், சமையல் ஷோஸ். கொஞ்சம் நீங்க உங்களுடைய பாட்டியாருடைய காலத்தை பத்தி யோசிப்பாருங்க. அப்புறம் நாங்க சமையல் ஷோவை பார்த்தா அவங்க சமைச்சாங்க, அவர்கள் சமைத்த சுவையை வந்து இன்னைக்கு நம்மளால ஈடுபடுத்தவும் முடியாது. அவங்க என்ன சமையல் ஷோவை பார்த்தாங்க? அன்போட துவா செய்து கொண்டு, சிகிர் செய்து கொண்டு, அல்லாஹ்வை நினைத்து இருக்கக்கூடியவர்களாக அந்த பாசத்தோடு சமைத்தார்கள். முழுமையாக அது வந்து சுவை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸையும் போடுறோம், யூடியூப்ல பாக்குறோம், மாஸ்டர் ஷெஃப் கிளாஸ் பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம், ஆனா சுவை என்பது அதுல இல்லை. என்ன காரணம்? ஏன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபேக் அண்ட் ஃபில்டர்ல போயிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் பீன் ஷோன் அஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். பார்ப்பதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங். நம்மளாம் வந்து இன்னைக்கு ஒரு பொருளாக, அந்த எளிய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய பொருளாக நம்ம வந்து காணப்படுறோம். குறிப்பாக என்னோட அருமை சகோதரிகள் பெண்மணிகளை நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன். எதை ஒன்று நீங்கள் செய்தாலும், இந்த ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கல்வி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய கேரக்டர் வேண்டும். ஏன்னா அழகா சொல்றாங்க, if you lose money you lose nothing, if you lose health you lose something, if you lose your character you lose everything. And Islam is based completely on character. Subhanallah, laqad kana lakum fi rasulillahi uswatun hasana. நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் என்னுடைய நபியில் ஒரு சிறந்த முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்மணிகள் எல்லாம் வந்து கூடாரத்துக்குள்ள முழு முக்காடு போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தார்களா?
பெண்களும் சமைத்து போட்டுக் கொண்டிருந்தார்களா? பெண்கள் வரும் குழந்தைகளை மட்டும் பெற்று கொடுத்துட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸ்ல போட்டிருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள் கொஞ்சம் நீங்க அதை வந்து கவனிச்சு பாருங்க. எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட், சொசைட்டி எம்பவர்மெண்ட், சுப்ஹானல்லாஹ், அண்ட் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட். இந்த இன்னைக்கு நம்ம பிரிச்சு தலைப்பெல்லாம் சொல்றோமே, அதுக்கு வந்து முன்னோடிகள், அதாவது என்சைக்ளோபீடியா ஆஃப் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் வேர் தி சஹாபியத் உமன். ஆண்களும் பெண்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்துல இந்த அத்தனை சப்ஜெக்ட்லயும் தேவட்ட டாப்பர்ஸ். பெண்களை எடுத்துக்கொள்வோம், ஏன்னா அவர்களுடைய பிரதிநிதியாக நீ பேசிக்கிறது அன்னை கதீஜா நாயகம் அவர்களை பற்றி நீங்க பார்ப்பீங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு நபித்துவம் பெற்றுவிட்ட பிறகு அவங்க வந்து அன்னைக்கு அபுதாலிப் இருக்கிறாங்க, அவங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அன்றைய காலகட்டத்தில் பெரும் தலைவர்களா இருக்கிறாங்க. ஆனா யாரிடமும் அவர்கள் செல்லவில்லை. வஹி பெற்றுவிட்ட பிறகு அவர்கள் ஓடோடி வந்தது தன்னுடைய அருமை மனைவியிடம் ஓடோடி வந்தது, அன்னை கதீஜாவிடம் வந்தார்கள். அன்றைய அந்த தருணத்துல அன்னை கதீஜா அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? என்ன சொல்றாங்க? நீங்க பயப்படாதீங்க, நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். நான் நம்புறேன், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் உறவு முறைகளை பேணுகின்றீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றீர்கள், நீங்கள் அநாதைகள் மீது அன்பு காட்டுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் ரிப்ளை பாருங்க. அவங்கள பயமுறுத்தல, அவங்க வந்து ஏசி பேசல, அவங்கள இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்தல. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை நமக்கு போத ஒரு சிறந்த முன்னோடியாக நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு ஐகான் நம்ம ஃபாலோ பண்ணுது. எப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாருமே என்னோடு இல்லாத காலகட்டத்தில், எல்லோருமே என்னை எதிர்த்திருந்த காலகட்டத்தில் கதீஜா என்னை நம்பினார்கள். அதோடு மட்டுமல்ல, அவருடைய முழு செல்வத்தையும் இந்த உம்மத்துக்காக செலவழித்தார். அப்ப அவங்க மத்தியில வந்து ஈகோ ப்ராப்ளம் இல்லையே. இன்னைக்கு நம்ம இந்த கடைக்கு வந்தா கலாம் நடத்துக்கக்கூடிய காரணம் என்ன? நம்ம மத்தியில கூடிய ஈகோ. நான் உங்களை விட பணக்காரி, நீங்க எனக்கு எதுல என்ன சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க, நான் வந்து ராணியா என்னுடைய வீட்டுல வளர்ந்தேன். சுப்ஹானல்லாஹ், அன்னை கதீஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய முழு செல்வத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக அளித்தார்கள். ஒரு முறை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணல, உங்களுக்காக என்னுடைய எல்லா சொத்தும் போச்சு அப்படின்னு சொல்லல. இன்னும் மாறாக என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஹைரார்கியில வந்து செகண்ட் இன் லைன் அனுப்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய உம்மஹத்துல் முஃமினீனுடைய தாய், அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு எம்பவர்டு பர்சனாலிட்டி, ஒரு எஜுகேஷனலி இன்டெலெக்சுவலி எம்பவர்ட் பர்சனாலிட்டி, எக்கனாமிக்கலி எம்பவர்ட் பர்சனாலிட்டி, சொசைட்டில வந்து அவங்களுக்கு ஒரு தூணாக, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் கதீஜா என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஃபாத்திமா என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆயிஷா என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கேரக்டர் நம்மிடம் இருக்கிறதா? நாம் இன்றைக்கு உண்மையான அந்த சஹாபியத் பெண்மணிகளுடைய அந்த கால சுவடுகளை ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது அன்புக்குரியவர்களே, நிறைய மற்ற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நான் சில விஷயங்களை மட்டும் இங்கே பதிவு செய்து இந்த துவக்க விழா அவர்களுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்திருந்தார்கள், கடமைகளை உணர்ந்திருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தர்ஜாவை கொடுத்தார்கள், அவருடைய அந்தஸ்தை புரிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எந்த விதத்திலும் குறைவாக எடை கொள்ளவில்லை. அவர்கள் வந்து ஒரு மோக பொருட்களாக மட்டும் காணப்படல. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு வந்து ஒரு பெண்ணுன்னா அவ கலரு, அவ ஹைட்டு, அவங்க ஃபிகரு, அவங்களுடைய நகை, அவங்களுடைய உடமானம், எல்லா மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் மாத்தி அன்னைக்கு நம்ம பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு அழிவு நடந்துகிட்டு இருக்கு. எப்ப நம்ம இந்த ஜனத்தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாதியை எம்பவர் பண்ணவில்லை, எல்லா ஆங்கிள்ஸ் ஈக்குவல் எம்பவர்மெண்ட் இஸ்லாம் வழங்கியிருக்கு. ஆனா ஷரியத்துடைய வெளிச்சத்தில் எம்பவர்மெண்ட்னா மத்தவங்க மாதிரி நாங்களும் அவங்களோட சேர முடியாது, அவங்களோட போட்டி போட முடியாது. அவர்கள் எவ்வளவு குறைவாக உடை போறாங்க அவ்வளவு எம்பவர்மெண்ட். ஆனா எங்களுடைய இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படல. நீங்கள் கண்ணியமானவர்களாக கருதப்படுவதற்காக நீங்கள் உங்களை போர்த்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஹிஜாப் என்பது நம்ம கண்ணியப்படுவதற்காக, இந்த நமக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக. நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்றார். அப்ப அநீதி இழைக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் உட்காப்படணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி வளர்த்துங்க. நம்முடைய மார்க்கத்துல எல்லாத்துக்குமே ஒரு அழகு, ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹ் பொருந்திக் கொள்வார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார், அல்லாஹ்வுக்காக என்று நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளை நீங்க வளருங்க. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான உரை, அதனால இந்த தாடியை இருக்கு.
எங்க அப்பா வச்சாங்க, எங்க பாட்டினார் வச்சாங்க, அதனால நான் அதை அடைவிக்கிறேன். எங்க பாட்டியார் வந்து புர்கா போடுறாங்க, எங்க அம்மா புர்கா போடுறாங்க, போட்டுட்டு போவாங்க, எல்லாரும் திருத்துவாங்க, அதுக்காக புர்கா போடாதீங்க. நல்லா பொருந்தி கொள்வாங்க, நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. அதே போலதான் நான் அம்மா இதுல இப்படி செய்யணும், அம்மா இல்லாத டைம்ல நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்பா இருக்கும்பொழுது நான் வந்து என்னுடைய படிப்பு ஆன்லைன் படிப்பு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பா அந்த பக்கம் போன உடனே அடுத்த விண்டோ ஓபன் பண்ணி நான் சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் கேமிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப நீங்க இருக்கும் பொழுது இஸ்லாம், நீங்க இல்லாத பொழுது இந்த உலகம் என்று அவருடைய மனதில் போடாதீங்க. நீங்க இருக்கும் பொழுதும் இஸ்லாம், நீங்கள் இல்லாத பொழுதும் இஸ்லாம். ஏன்னா அவங்க உங்களுக்காக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு உம்மத்னம் அவங்களுடைய சமுதாயம், அதற்காக நான் இதை பேணுகின்றேன் என்ற முஹப்பத், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் அவங்க மனசுல போட்டு நீங்க வளர்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நேர்வழிப்பட்ட சமுதாயமாக, வலிமையுடைய சமுதாயமாக ஆகும் என்பது சந்தேகமே கிடையாது. குறிப்பாக உங்களுடைய பெண்மணிகள் சகோதரர் முன்பு பேசும்பொழுது வந்து குஜராத்தை பத்தி நிறைய சொன்னாங்க இல்லையா? அதுல வந்து சுண்ணத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். உங்களுடைய பெண் பிள்ளைகளை ஹயாவுடையவர்கள், அல்லாஹ்வுக்காக என்று தங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வை வந்து பிறப்பிலிருந்து அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா கிரைண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் அவர்கள் பயப்பட வேண்டியது அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான். உலகத்தை இல்ல, சமுதாயத்தை இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை கிடையாது. அவங்க அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேற எதுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படி உலகத்தை வந்து நான் எப்படி பதில் சொல்வேன், சொசைட்டிக்கு நான் என்ன பதில் சொல்வேன், அவங்க கேட்டாங்க என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்ற மக்களுடைய பயத்தை நீங்க கொண்டு நீங்க வளர்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுவாங்க, ஒரு பள்ளியத்தை கூட பார்த்து பயப்படுவாங்க. வீரர்களாக வளருங்கள், உங்க பிள்ளைகளை நீங்கள் வீரர்களாக வளருங்கள். அண்ட் எனி சப்ஜெக்ட், அது எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் யாரும் இருந்தாலும் சரி. இப்போ வந்து அது எஸ்பெஷலி ஆஃப்டர் COVID-19 கொரோனா லாக்டவுன் பீரியட்ல ஆன்லைன்ல வந்து என்னென்னமோ வந்து நிறைய வந்து எஜுகேஷனல் ஆன்லைன் ஆப்ஸ் வந்து இருக்கு. இன்னும் ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண்மணிகளை நேரத்தை வந்து பயனுள்ள நேரமாக எப்படி ஆக்குவது என்று அவர்களுக்கு வழிவகுத்து பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸ் வந்து நிச்சயமா இதை பத்தில நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க என்பது சந்தேகம் இல்லை. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு 2 வாரம் ஆன்லைன்ல எனி ப்ராடக்ட் அவங்களே வீட்டுல செஞ்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பொருளாதார மேம்பாடு, பொருளாதார எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிறைய வந்து பெண்கள் செய்யலாம். கோடிங் பத்திலாம் இப்போ நிறைய கிளாஸஸ் நடத்துது. நம்ம பிள்ளைகளை வந்து வெறும் இன்ஜினியரிங் அது ஒன்லி கிராஜுவேஷன் இல்லாமல் ஸ்கில், அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சாதாரணமா வீட்டுல செய்யக்கூடிய அந்த ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய வந்து டிமாண்ட் வந்துருக்கு. வெறும் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் டிமாண்ட் வந்து. அப்ப அதையெல்லாம் வந்து நம்முடைய பெண்மணிகளுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. எக்கனாமிக்கலி அவங்க ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா நிறைய ஜகாத் வளர்க்கலாம், நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், அவங்களுடைய வாழ்க்கை திறமையை மேம்படுத்திக் கொள்ளலாம், இன்னும் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ளலாம், தரமான கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு கம்ப்ளீட், ஒரு பேலன்ஸ்டு அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கணும். வெறும் ஆன்மீகம் மட்டும் நம்முடைய மார்க்கம் இல்லை. உலகம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ, முதல்ல அல்லது இந்த உலகத்துல வந்து சிறந்தவற்றை கேளு அல்லாஹ் கற்றுக்கிறான். ஃபித் துன்யா ஹஸனத்தோ வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தோ வ கினா அஸாபன்னார். மூன்றாவதாக நரகத்திலிருந்து காப்பாற்றுன்னு மூன்றாவதாக வச்சிருக்காங்க அந்த பட்டியல்ல. முதல்ல அல்லாஹ் என்ன கேட்க சொல்றான், இந்த உலகத்தில் எனக்கு சிறந்தவற்றை தான். ஹஸனா ஃபித் துன்யா. அப்ப ஹஸனா ஃபித் துன்யாவை பெறுவதற்கு நாம் நம்மை மேன்மையாக்கிக் கொள்ள வேண்டும், எம்பவர் ஆகணும். அதுல இன்டெலெக்சுவல் எம்பவர்மெண்ட், பிசிக்கல் எம்பவர்மெண்ட், எமோஷனல் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட், இது 4 கவனம் செலுத்துவது என்பது காலப்போட்டில் கட்டாயமாக இருக்கு. இப்படிப்பட்ட எக்கனாமிக் சேம்பர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஊர்லயும் வரணும்னு நான் வாசிச்சு கொள்றேன். பொள்ளாச்சி ஊர் மக்கள் வந்து நிச்சயமாகவே பாக்கியசாலிகள், நிறைய நன்மை செஞ்சிருக்கீங்க. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர்ஸ் உருவாக்கி உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இதை அவர்கள் உருவாக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அதில் முழுமையான வெற்றி அடைய வழிவகுப்பானாக என்ற துஆவோடு யாரெல்லாம் இதனுடைய பொறுப்பை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவற்றை ஹசனாவை தருவானாக என்று துஆ செய்கின்றேன். அவர்கள் உறுதியாக நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்களிடம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒரு சகோதரியாக குறிப்பாக பெண்மணிகளுக்கு என்னால் முடிந்த எல்லா பயிற்சிகளையும் வழிகாட்டுதலையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற உறுதிமொழி உங்களிடம் கூறி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக.
நேர்வழியை நம்மை அல்லாஹ் செலுத்துவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு உண்மையான உம்மத்தாக, அவருடைய சுன்னத்தை பேணக்கூடியவர்களாக, உம்மத்தன் வசதாவாக, நடுநிலைமை நாடக்கூடிய சமுதாயமாக, வெற்றியாளர்களாக, இன்மையிலும் மறுமொழியும் அலுவலையும் ஆக்குவானாக என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைத்திருக்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.